ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான ஃபுட்டர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஹெட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோ என்னென்னு பார்க்கலன்னா மேலே கார்டில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்ஸ்லேருந்தும் மிஸ் பண்ணாமல் இருக்க. இதுதான் வேர்ட்பிரஸோட டேஷ்போர்டு. இந்த இடத்துல நம்ம ஹெட்டர் ஃபுட்டர் வந்து ரெடி பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுதான் எலமெண்டோட ஹெட்டர் ஃபுட்டருங்கிற பிளகின். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது எப்படி எனேபிள் பண்ணுறது, அது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த இடத்துல ஹெட்டர் ஃபுட்டர் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கார்ட் பட்டில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்டரோட பிளகின் வந்து எனேபிள் பண்ண வாட்டி நம்ம இந்த இடத்துல அப்பியரன்ஸ் போனோம்னா எலமெண்டரோட ஹெட்டர் ஃபுட்டர் பிளகின் வந்து இந்த இடத்துல இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஹெட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் ஃபுட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். போன வீடியோ சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஆட் நியூ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு டைட்டில் வந்து கேட்கும். இந்த இடத்துல டைட்டில் கொடுத்துருவோம். இப்போ நம்ம ஃபுட்டர் ரெடி பண்ணுறதுனால இந்த இடத்துல ஃபுட்டர் அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். ஃபுட்டர்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா டைப் ஆஃப் டெம்ப்ளேட் அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஃபுட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்பிளே ஆன் அதுக்கு பார்த்தீங்கன்னா என்டையர் வெப்சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொடுத்த வாட்டி நம்ம என்ன பண்ணணும்னா பப்ளிஷ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டர் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல எடிட் வித் எலமெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எத்தனை செக்ஷன் வேணும்னு கேட்டிருக்கு. நான் இந்த இடத்துல 4 செக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். 4 செக்ஷன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 செக்ஷனும் செப்பரேட் ஆகிடும். செப்பரேட் ஆன வாட்டி இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா 6 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த செக்ஷனோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டைல் கிளிக் பண்ண வாட்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டைப்பில் கிளாசிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளாசிக்கில் இந்த இடத்துல கலரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கலரை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவோ அந்த இடத்துல வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். நான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக் கலர் கொடுக்குறேன். பிளாக் கலர் கொடுத்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா டோட்டலாக பிளாக் கலர் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பிளாக் கலராக இருந்தால் ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கிரே கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு கிரே கலர் வர மாதிரி நான் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளாக் கலரில் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் ஒரு அபவுட் செக்ஷன் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த 9 டாட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த அபவுட் செக்ஷனுக்கான ஹெட்டிங் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஹெட்டிங்கை ட்ராக் பண்ணிட்டு போய் இந்த இடத்துல ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஒன்று கிடைக்கும். நம்ம இது என்ன பண்ணலாம்னா அபவுட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அபவுட் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை டெக்ஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ண உடனே இந்த ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டைலை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல டைட்டில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல டெக்ஸ்ட் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல டெக்ஸ்ட்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நான் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது சேஞ்ச் பண்ண வாட்டி இந்த இடத்துல டைப்போகிராஃபி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டைப்போகிராஃபி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எந்த ஃபாண்ட் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரோபோட்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபாண்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாப்பின்ஸுங்கிற ஃபாண்ட் தான். நான் இந்த இடத்துல பாப்பின்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பாப்பின்ஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைஸ் வேரி பண்ணுறதுனால உங்களோட டெக்ஸ்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா வேரி பண்ணிக்கலாம். நான் 20 பிக்சல் வச்சுக்கிறேன். அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ போல்டு கொடுத்தீங்கன்னா போல்டாக கிடைக்கும். அண்ட் நார்மல் கொடுத்தீங்கன்னா நார்மல் ஃபாண்ட் மாதிரி கிடைக்கும். அண்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது 700 போல்டு கொடுத்தோம்னா ஓரளவுக்கு போல்டாக வந்திருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கிறதுனால நான் இதை அப்படியே விட்டுக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது கீழே ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி அந்த 9 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. 9 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ட்ராக் பண்ணிட்டு இந்த இடத்துல ட்ராப் பண்ணிடுங்க. ட்ராப் பண்ணதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் வந்து எனேபிள் ஆகிடும். இது வந்து மேலே போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டைலுக்கு போங்க. ஸ்டைலுக்கு போயிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் கலர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன கலர் வேணும்னா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம ஃபாண்ட் வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா பாப்பின்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பின்ஸ் ஃபாண்ட் கொடுக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா டைப்போகிராஃபி கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நம்ம பாப்பின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம்னா நம்ம பாப்பின்ஸ் ஃபாண்ட் வரும். நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதை பாப்பின்ஸுக்கு மாற்றிடலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த இடத்துல இதோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் சைஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக மேக்ஸிமம் சைஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் பேடிங்ஸ் வந்து ரெடி பண்ணுவோம். என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இந்த காலம்ஸ் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றலாம்.
ஃபர்ஸ்ட் இங்கே மேலே இருக்க இந்த 6 டாட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்வான்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்வான்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்ஜின் கொடுத்துருப்பாங்க. இந்த மார்ஜின் எதுக்குன்னா இந்த பாக்ஸுக்கு வெளியே இருக்க அளவை சேஞ்ச் பண்ணுறதுக்காக மார்ஜின் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த பாக்ஸுக்கு உள்ளே இருக்க அளவை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம பேடிங் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மார்ஜினை சேஞ்ச் பண்ண அந்த சைஸ் சேஞ்ச் ஆகும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் மார்ஜினை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ டாப் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ண மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்களா. அதே மாதிரி நம்ம இதை டிக்ரீஸ் பண்ண மேலே இருக்க வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வெளியே இருக்க வேலையை சேஞ்ச் பண்ணோம்னா இந்த மார்ஜின் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே இருக்க வேலையை சேஞ்ச் பண்ணால் அந்த பேடிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஒரு 20 கொடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க வேலையை பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ரஸ் ஆகி வந்துருச்சு. ஓகேங்களா. ஆனால் இதை நம்ம ஒரு 30 கொடுப்போம். 30 பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனாக எல்லா டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிடுச்சு. அண்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு ஈவனாக சைஸுக்கு வர மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா இந்த அபவுட் செக்ஷன் வந்து கிளியராக ஒரு ஈவனாக சைஸுக்கு வந்துடுச்சு. அண்ட் இந்த இடத்துல நம்ம என்ன எனேபிள் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் டேப் வந்து இந்த இடத்துல எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக போய் கிரியேட் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ்க்கு வந்துட்டு அப்படியே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே டூப்ளிகேட் ஆகி வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு காலம் வந்துச்சுன்னா பரவாயில்ல. இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த ஆப்ஷன் வந்து அப்படியே இந்த இடத்துல வந்துச்சு. நான் இந்த இடத்துல டைட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சர்வீசஸ் கொடுக்குறேன். சர்வீசஸ் கொடுத்துட்டேன். இதை நம்ம கேப்ஷனுக்கு வேணாலும் மாற்றிக்கலாம், எல்லாம் எப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் கூட இருந்துக்கலாம். ஓகேவா. அண்ட் இதை நான் வந்து இது எனக்கு தேவைப்படாது, அதனால இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ சர்வீஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட்டின்ஸ் மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். அது என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐகான் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஐகான் லிஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வரும். இது அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம இந்த சர்வீசஸ் கீழே வந்து நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராப் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு வந்து ரெடி ஆகிருக்கும். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட் ஐட்டம் 1க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காப்பி ரைட்டிங் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது நமக்கு ஒரு சர்வீஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நான் எஸ்இஓ சர்வீஸ் வச்சுருக்கேன்னா இந்த இடத்துல நம்ம எஸ்இஓ அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு டெக்ஸ்ட் வேறு நான் ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ணுறோம்னா எஃபி ஆட்ஸ். இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்கோ அதை நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஐகான்ஸ் வேணா கூட நம்ம சேஞ்ச் பண்ணி அந்த ரவுண்ட் கவராக நம்ம வேறு ஏதாவது ஐகான்ஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னா ஐகான்ஸ் லைப்ரரிக்குள்ளே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஐகான்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த இடத்துல இந்த ஃபயர் ஐக்கான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் கொடுத்தோம்னா அந்த இடத்துல ஃபயர் ஐக்கான் வந்து எனேபிள் ஆகிடும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஸ்இஓ அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த இன்டூ மார்க் பதிலாக நம்ம அதே சேம் ஃபயர் ஐக்கான் வந்து நம்ம ரெடி பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம சர்ச் பார் இருக்கும். அந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ணோம்னாலும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஃபயர் கொடுத்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டிங் இருக்கு. இதுக்கு டிக்கு தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் ஃபயர் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இன்சர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதோட கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா இந்த ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டைலுக்குள்ள வந்ததுமே ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐக்கானை கிளிக் பண்ணது அதாவது கலர் இருக்கும். அந்த கலரை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஆரஞ்சு கலர் வந்து நமக்கு தேவைப்படுதுன்னா இப்போ ஓகே பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு மேட்ச் பண்ண மாதிரி நம்ம ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்தாச்சு. ஆனால் இந்த டெக்ஸ்டோட கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கும்போது இந்த டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டெக்ஸ்ட்டில் இருக்குது. இதை வந்து நம்ம பாப்பின்ஸ்க்கு வந்து மாற்றணும். இதுக்காக என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு டைப்போகிராஃபி கிளிக் பண்ணிக்கோங்க. ரோபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாப்பின்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. பாப்பின்ஸ் கொடுத்தீங்கன்னா பாப்பின்ஸ் ஃபாண்ட்டுக்கு வந்து மாறிடும். ஓகேவா. இப்போ வந்து நம்ம சர்வீஸ் டேப் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாவது லீகல்ஸ் வந்து வச்சுருக்கோம்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிடுவோம். நமக்கு இந்த காலம் தேவைப்படாது. நம்ம இதை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் இந்த இடத்துல சர்வீசஸ் தூக்கி லீகல்ஸ் போடுறேன் நான். லீகல்ஸ் இப்போ இந்த இடத்துல லீகல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான லீகல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன்.
டிஸ்க்ளைமர் அண்ட் எஸ்ஏக்கு பதிலாக நம்ம வேறு என்ன கொடுக்கலாம்னா ப்ரைவசி அண்ட் பாலிசி. அண்ட் ஃபேஸ்புக் ஆட்ஸுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன கொடுக்கலாம்னா அஃபிலியேட் டிஸ்க்ளோசர் கொடுத்துக்கலாம். அஃபிலியேட் டிஸ்க்ளோசர் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம லீகல்ஸ் ஏதாவது வச்சுருக்கிறோம்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வேறு எதாவது நமக்கு லிஸ்ட் பண்ணணும்னு நினச்சா கூட கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வேறு எதாவது லிஸ்ட் பண்ணணும்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு மேப் வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த விஜய்ஸில் வந்து மேப் அப்படின்னு சொல்லி ஸ்விட்ச் பண்ணுங்க. மேப் ஸ்விட்ச் பண்ண வந்து இந்த இடத்துல கூகுள் மேப்ஸ் வந்து கிடைக்கும். இந்த கூகுள் மேப்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ட்ராப் பண்ணிடுங்க. ட்ராப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் மேப் வந்து எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா, இந்த கூகுள் மேப் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட ஹைட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் வேணுமோ எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நம்ம என்ன ஊர் வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோமோ அந்த ஊரை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சேலம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சேலம் கொடுத்தோம்னா நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேலம் வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபுட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஃபுல் சைஸ் வியூவில் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஃபுட்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஆல்ரெடி இருக்க டெம்ப்ளேட்டை வச்சு எப்படி அழகான ஒரு ஃபுட்டர் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மறுபடியும் இங்கே வந்துடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெம்ப்ளேட்லி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாருக்குமே இது இருக்காது. இந்த டெம்ப்ளேட்லி வந்து நம்ம பிளக்கின் வந்து இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் தான் இது இருக்கும். அந்த பிளக்கின் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிளாக்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாக்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுட்டருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி ஃபில்டர் கொடுத்துருங்க. ஃபில்டர் கொடுத்த உடனே இந்த இடத்துல ஸ்டார்டர் அப்படிங்கிறதுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டர் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு எல்லா ஃபுட்டரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலமெண்டோட எசென்ஷியல் ஆட் ஆன் அப்படிங்கிற ஒரு பிளகின் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எலமெண்டோட எசென்ஷியல் ஆட் ஆன் அப்படிங்கிற ஒரு பிளகின் யூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளகினோட சிம்பிள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த பிளகின் இருந்தால் மட்டும் தான் இந்த ஃபுட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, நமக்கு தேவையான ஒரு ஃபுட்டர் வந்து நம்ம ரெடி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓகேவாக இருக்குது. நான் இதை வந்து ட்ரை பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்சர்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு அந்த டெம்ப்ளேட்டே பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வந்துடுச்சு. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண கஸ்டமைஸ்டாக கிரியேட் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெம்ப்ளேட்டில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் சைஸ் வியூ பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம கஸ்டமைஸ் பண்ண டெம்ப்ளேட்டு. இது பார்த்தீங்கன்னா அதில் ஆல்ரெடி இந்த டெம்ப்ளேட். இது வேணுன்னா கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல நம்ம எடிட் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன வேணுமோ அப்படி டைப் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இது வேணும்னா என்னென்ன வேணுமோ அந்த இடத்துல லிங்க்ஸ் தான் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இது ஐகான்ஸ் தான் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். எல்லாமே இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் டெக்ஸ்ட் கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டைலுக்கு போயிட்டு நமக்கு என்ன பேக்ரவுண்ட் கலர் இந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலரும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ பிளாக் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃபுல்லாக இந்த இடத்துல பிளாக் கொடுத்துட்டோம்னா இந்த தான் ஃபுல் பிளாக் ஆயிரும். இப்போ இங்கே மேலே இருக்க கலரே நமக்கு வேணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் ட்ராக் பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்தோம்னா மேலே இருக்கிற கலரையும் கொடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்மளோட வெப்சைட் நேம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டட் பை அஸ்வின் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதான் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபுட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு தேவையான ஃபுட்டர் வந்து நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்க.